ஃப்ரெண்டு, வெல்கம் கேரளா மார்க் ஸ்ட்ரக்சர் டேலண்ட். சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணி வைங்க. உங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் காட்டும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முழுக்க இது ஒரு பொழுதுபோக்கு கணிப்புகள் மட்டுமே. நிர்மல் ட்ரா நம்பர் 409 இன்றைக்கான குழுக்கள். வாங்க அதை பார்ப்போம். நண்பர்களே, உங்கள்கிட்ட கேட்கறதுலாம் பெரிய ஹெல்ப் என்னென்னா, சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. குறைஞ்சது ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் கூட வீடியோ போடுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதை கொஞ்சம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இங்கு பெட்டிங் அல்லது சூதாட்டம் எதுவும் நடைபெறுவதில்லை. இது ஒரு பொழுதுபோக்கு கணிப்புகள் மட்டுமே. வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். நிர்மலுக்கான கெஸ்ஸிங். வணக்கம் நண்பா. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். எல்லோரும் ஏகப்பட்ட பேர் ஒவ்வொரு ஃபார்முலாவில் எடுத்து போடுவாங்க. இந்த ஃபார்முலாவில் வந்திருக்குது, அதனால அதை பேஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். எடுக்கிற நம்பரை பவர் நம்பர் வச்சு கணக்கு பண்ணி எடுக்கணும். அந்த மாதிரி பார்த்துருக்குறேன். சப்போஸ் நாளைக்கு வந்தாலும் வரலாம். ஜஸ்ட்டு ட்ரை தான். உங்களுக்கு கணக்கில் இருந்தால் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். இந்த என்ன ஃபார்முலான்னா, ஃபஸ்ட்டு ஒரு 6 வாரம் கணக்கு வச்சுக்குவோம். அதை எடுத்திருக்காங்க. அந்த மெத்தடில் பார்க்கலாம். டி போர்டில் இருக்கிற 9ஆம் நம்பரு, ஏ போர்டில் இருக்கிற 6ஆம் நம்பர். அதாவது 9, 6, 15. 15க்கு லாஸ்ட் நம்பர் நம்ம எடுத்துக்குவோம் 5. அதுக்கு பவர் நம்பரும் எடுத்துக்கலாம். 5 அல்லது 0 போர்டுக்குள்ளே வரலாம். 2ல் ஒரு நம்பர் ஸ்ட்ராங்காக வரும் அப்படிங்கிற கணக்கில் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி வந்திருக்குது. எப்படி வந்திருக்குதுன்னா, இங்கே 0ம் சி போர்டு 5 வந்திருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நாள் பார்த்தா 6, 0 கூட்டினா 6 தான் வரும். அதுக்கு பவர் நம்பர் பார்ப்போம். பவர் நம்பர் பார்த்தா 1. 6க்கு பவர் நம்பர் 1. இங்கே பார்த்தா அதே மாதிரி 2 போர்டு பாஸ் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு நாள் பார்ப்போம். அடுத்த நாள் பார்த்தா 4, 8. 4, 8, 12. 12 அதையும் கூட்டினா 1, 2, 3. 3க்கு பவர் நம்பர் 8. 3 அல்லது 8 போர்டுக்குள்ளே வரலாம். அது எப்படி வந்திருக்குது பாருங்கள் நண்பர்களே. 8 வந்திருக்குது. போர்டுக்குள்ளே 3 அல்லது 8ன்னு சொன்னோம். அதே மாதிரி 8 வந்திருக்குது. அடுத்த நாள் கணக்கு பார்த்தா 3 + 4 7. அப்போ கூட்டினா 10. 10க்கு 0. 0க்கு பவர் நம்பர் 5. 3, 7, 10. லாஸ்ட் நம்பர் கணக்கு எடுத்தோம்னா 0. 0க்கு பவர் நம்பர் 5. 0 வந்துருச்சு உள்ள. அடுத்த நாள் அதே மாதிரி பார்த்தா 5, 5, 10. அப்போது லாஸ்ட் நம்பர் நம்ம எடுத்தோம்னா 0. அதே தான் கணக்கு. 0க்கு பவர் நம்பர் 5. இங்கே 2 நம்பருமே வந்திருக்குது. 0, 5. இப்போது நாளைக்கு நம்ம நிர்மலுக்கான ட்ரா நம்பர் 409. ட்ராவையும் நோட் பண்ணுங்கள், இங்கேயும் நோட் பண்ணுங்கள். ட்ராவில் பார்த்தா நம்ம கணக்கில் பாருங்கள், 0 + 9. அப்போ கூட்டினா 9 தான் வரும். நாளைக்கு ஒரு போர்டில் ஏதோ ஒரு போர்டு சம்திங் 9 அல்லது 4 பேர் வரலாம். ஆல் போர்டுக்கு 9, 4. இது நம்ம கணக்கில் வந்திருக்குது. உங்கள் கணக்கில் இருந்தால் மேட்ச் பண்ணுங்கள். என் கணக்கில் 4 ஸ்ட்ராங்காக இருக்குது. சப்போர்ட்டுக்கு 9 கொடுக்குறேன். 4, 9 போர்டாகவே கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் எந்த நம்பர் வருதோ அதை எடுத்து ப்ளே பண்ணுங்கள்.
ஆல் போர்டுக்கு 4 9. ஓகேவா நண்பர்களே, இது ஒரு ஃபார்முலா. முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்ததுக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டேன். நான் எப்படி 4 எனக்கு போர்டு கணக்கு வருதுன்னா, போன மெத்தேட் மாதிரி தான். ஃபஸ்ட்டு 6 வாரம் கணக்கு எடுத்துருக்கிறேன். 5க்கு 5, 6க்கு 6, 6க்கு 6, 4க்கு 4 ஏதோ ஒரு போர்டு வரலான்ட்டு எனக்கு அங்கேயும் 9 அல்லது 4 அப்படிங்கும்போது எனக்கு ஸ்ட்ராங்காக 4 தான் கணக்கு வந்துச்சு. இங்கேயும் அதை தான் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். என் கணக்கில் 4 வந்திருக்குது. உங்கள் கணக்கில் இருந்து அதை மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஆல் போர்டுக்கு 4 கொடுத்துருக்குறேன் நண்பர்களே. உங்கள் கணக்கில் இருந்து அதை மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க நண்பர்களே. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கணக்கில் இருந்தால் மேட்ச் பண்ணிக்கோங்க. வார சார்ட்டில் அடுத்தது போய் பார்க்கலாம் வாங்க. வார சார்ட்டில் பார்த்தா எல்லாமே உள்ட்ராலேருந்து எடுத்திருக்காங்க. உள்ட்ராலேருந்து எடுக்கும்போது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக என்ன இருக்குதுன்னா, உள்ள டி போர்ட்லேருந்து தான் போர்டு மென்ஷன் ஆகி வந்துட்டு இருந்துக்குது. 3 வாரமாக அப்படி தான் அடிச்சிருக்காங்க. 4வது வாரம் சப்போஸ் தொடலாம் அப்படிங்கும்போது எனக்கு அந்த 4க்கு 9 4க்கு ஒரு 1 வரலாம். நம்ம கணக்கில் இது மேட்ச் ஆகிருக்கு. உங்கள் கணக்கில் இருந்து அது ப்ளே பண்ணுங்கள். அது எப்படிங்கிறது மெத்தடாகவே நான் மார்க் பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி. ஆல் போர்டுக்கு எல்லாமே போர்டு தான் கொடுத்துருக்குறேன். அது வேணால் நீங்கள் பேர் போட்டுக்குங்க. போர்டுக்குள்ளே 1 9 4 எனக்கு 4 1 ஸ்ட்ராங்கு, 4 9 போர்டு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ராங்காக வர்றது 4 1 என் கணக்கில். உங்கள் கணக்கில் இருந்தால் அதை மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஆல் போர்டுக்கு 4 1 ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் இருந்தால் அதை மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஒன்று சப்போர்ட்டுக்கு கொடுக்குறேன் நண்பர்களே. ஸ்ட்ராங்காக தான் கொடுக்குறேன். 2ல் ஒரு நம்பர் டிக்ளராக வரலாம் அல்லது 2ம் வரலாம். வாட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஏபிசி பேர் பார்த்தா அதுவும் இந்த 9 4 இதை வச்சு பேர் கொடுக்குறேன். சான்ஸ் இருந்தால் யூஸ் பண்ணி பாருங்கள். மொத்தமாகவே 4 பேர் தான் வரும். 41 91 94 49. இது நம்ம கணக்கில் வந்திருக்கு நண்பர்களே. உங்கள் கணக்கில் இருந்து அதை மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வெற்றி பொழுதோடு சந்திப்போம். நான் உங்கள் நண்பன் மாஸ்டர் அக்ஷயா டேலண்ட்லேருந்து உங்கள் ஏகே. நன்றி, வணக்கம், பாய் பாய். மீண்டும் நாளை சந்திப்போம் ஒரு வெற்றி கனியுடன்.